இன்னைக்குரிய டிவோஷன் குற்றம் நம்மேல் சுமரும் 1 கொரிந்தியர் 9:16. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்துச்சு. ஜனங்கள் வெளியே செல்ல முடியாதபடிக்கு அவங்கள சீரிய இராணுவம் முற்றுகை போட்டிருந்தாங்க. பஞ்சம் ரொம்ப கொடியதா இருந்தனால ஊருக்கு வெளியே இருந்த 4 குஷ்டரோகிகளுக்கு உணவளிக்க யாருமே முன் வரல. சீரியருடைய இராணுவத்திற்கு போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போன்னு அவங்க 4 பேரும் சேர்ந்து போறாங்க. அப்ப அங்குள்ள சிச்சுவேஷன் அவங்கள ரொம்ப ஷாக் ஆகுது. இவங்களுக்கு முன்பாக சீரியருடைய இராணுவம் அந்த பாளையத்தை விட்டு ஏற்கனவே ஓடி போயிருக்காங்க. 4 குஷ்டரோகிகளும் அங்க இருந்த கூடாரத்துல இருந்த ஒரு வீட்டுல வயிறார உண்ட பின் அவங்களுக்கு ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லிக்கிறாங்க, நம்ம செய்கிறது நியாயம் இல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், நம்ம மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம மேல சுமரும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த போய் அரண்மனையில சொல்ல போறாங்க. ஜெர்மனில ஹிட்லர் ஆட்சி புரிந்த அந்த டைம்ல நம்ம எல்லாரும் எவ்வளவு கொடுமைகள் அங்க அனுபவிச்சாங்க மக்கள்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூதர்களை கொன்று குவித்தான் ஹிட்லர். ஒரு ஜூ கூட இராதபடி அழித்து விட கங்கணம் கட்டி கொண்டு அப்படி ஒரு டிட்டர்மைண்டா ஹிட்லர் இருந்தாரு. யூதர்களை பிடிச்சு மிகவும் கொடுமையா நடத்தி பல கான்சென்ட்ரேஷன் கேம்புகளை வச்சு ஆண்களையும் பெண்களையும் அடித்து சித்திரவாத பண்ணி காயப்படுத்தி தலைகீழா தொங்க விட்டு கடைசியில கொன்று விடுவான். அந்த ஹிட்லருக்கு ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் ஒரு நண்பர் உயர் அதிகாரியாக ரொம்ப நெருக்கமா அவரோட பணிபுரிந்துட்டு வந்தாரு. அவர் ஒரு நாள் கூட ஆனா ஹிட்லருக்கு இயேசுவை குறித்து சொன்னதே கிடையாது. சொல்லவும் ரொம்ப பயந்தாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜெர்மனிக்கு விரோதமா பல நாடுகள் ஒன்று கூடி வார் பண்ணனால ஹிட்லர் தற்கொலை செய்து மரித்து போயிடுறான். அவருடைய ஃப்ரெண்டான ஆண்ட்ரூ அவருடைய பணிக்காலம் முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி தான் சொந்த வில்லேஜுக்கே சென்று தான் காலத்தை கழித்து வராரு. ஒரு நாள் ஈவினிங் அவரு ரிலாக்ஸ்டா உட்காந்து பைபிளை வாசிச்சு கொண்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பின்னால ஹிட்லருடைய பூட்ஸ் காலடி சத்தம் திடீர்னு கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் அதை கேட்டப்ப நடுநடுங்கி போயிடுறாரு. அந்த சத்தம் இவருக்கு ரொம்ப பக்கத்துல நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. பின்னாடி பார்த்தா ஒரு உருவம், ஆண்ட்ரூ நீ என்ன மோசம் போக்கிட்ட, நீ மட்டும் என்னிடம் நீ ஆராதித்து வந்த இயேசுவை குறித்து ஒரு முறை கூட சொல்லலையேன்னு கதறி அழுதபடி ஹிட்லர் பேசிட்டு மறைஞ்சு போன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அன்றுதான் ஆண்ட்ரூ தான் செய்த தவறை நினைத்து ரொம்ப வேதனைப்படுறாரு. நீங்களும் நானும் கூட இயேசு நம்மளை எப்படி என்கவுண்டர் பண்ணாரு, எப்படி ரட்சித்து காப்பாற்றி வழி நடத்தி வருகிறதையும், அவர் நம்மளை எப்படி மீட்டு கொண்டாரு, அவர் எப்படிப்பட்ட ஜீவனுள்ள ரட்சகர் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோ கூட வேலை பார்க்குறவங்களோ நமக்கு ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட கூட சொல்றது இல்ல. எனக்கு வசதியான காலம் வரும், அப்ப அதுவரை பொறுத்திருந்து நான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பல பேர் செயல்படாமையே போயிடுறோம். இப்படி செயல்படாம இருந்தா குற்றம் நம்ம மேல கண்டிப்பா சுமரும். பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிற ஞானம் வேணும்னு நம்ம ஜெபிப்போம். ஆமேன்.